அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று யாராலும் தடுக்க முடியாத வகையில் நடைபெற போகிறது. அந்த நாள் 23 பிப்ரவரியிலிருந்து அடுத்த 7 நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு எதிர்பாராத ஒன்று கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ல் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் 6ல் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் வித்யாகாரகரான புதன் 26ஆம் தேதிக்கு பிறகு அவருடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. இப்படி யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை 3 கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இதே வேளையில் சந்திரனும் இந்த வாரத்தின் இறுதியில் அவர்களுடன் இணைந்து 6ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். அதற்கு பிறகு அற்புதமான மாற்றங்களை சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் 5ஆம் இடத்திற்கு பிறகு 27ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். 5ல் சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து 27ஆம் தேதி அன்று அமாவாசை தினத்தை உருவாக்குகிறாருங்க. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் பித்ரு கர்மா பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் சந்திரனின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் யோகஸ்தானமாகிய 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகளுக்கு இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறைவு இல்லை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை உறுதியாகவே தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலக்கி விடுகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல வகையில தன வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையிலும் பாராட்டுகள் பெறக்கூடிய வகையிலும் எண்ணி 3 நாளில் எதிர்பாராத அற்புதமான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ராகுவும் யோகஸ்தானத்தில் வலுவாக அவருடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய 2 கிரக நிலைகளுமே திடீர் அதிர்ஷ்ட யோகத்தையும் மனித வாழ்வையே தலைகீழாக மாற்றி போடக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் ரூண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் குறைவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாக தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்கள் தேடி வரப்போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்களை கூட தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் 5லும் பிற்பகுதியில் யோகஸ்தானத்திலும் அமர்வது இந்த வேளையில் நுணுக்கமாக உணர்ச்சி வசப்படாமல் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதோடு மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கைகூடுகிறது என்பதை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. மிக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாதுரியமாக முடிவெடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசியின் உச்ச அதிபதி இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். சூரியன் அங்கு வலுவாக வீற்றிருப்பதால் தந்தை வழி உறவு முறைகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபமும் மன வருத்தமும் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய
ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக விலகுவதோடு நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் விலகும். லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கும். அதே போன்று சனியும் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான வெற்றி இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் மிகவும் அற்புதமாக கைகூடுங்க. இது போன்ற ஒரு பொன்னான தருணத்தை இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 9ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். மங்களகாரகன் 9இல் இருப்பது பாகியஸ்தானத்தை வலு சேர்ப்பது பல்வேறு வகையில மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி புதிய முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. விரயஸ்தானத்தில் கேது வலுவாக வீற்றிருந்தாலும் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை மற்றும் 4 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில சுப விரயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் முற்றிலுமாக நீங்குவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு அஷ்டமத்தில் இருப்பதால் இறுதி தருவாயில் இருப்பதால் பெரிய அளவில் சங்கடம் இல்லை. அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட இன்னும் 2 மாதங்களில் மிக வலுவாக 9ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். எனவே குரு இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உறுதியாகவே சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் அஷ்டமத்தில் இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இந்த தருணத்தில் பல பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் இல்லத்திலும் சரி, நீங்கள் பணிபுரியக்கூடிய இடம் என அனைத்து வகையான வெளிவட்டாரங்களிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு